இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்துசியன் பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் பிரான்ச்சை விசிட் பண்ணாம ஜஸ்ட் 500 ரூபீஸ் இனிஷியல் ஃபண்ட்ல எப்படி நம்ம ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து எப்படி நம்ம இந்துசியன் பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் பிரான்ச்சை விசிட் பண்ணாம ஓபன் பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு டேரக்டா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி என்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஆதார் கார்டோட லிங்க் ஆகாத ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர்லேயே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல கிடைச்சிரும். உங்களோட மொபைல் நம்பருக்கு முன்னாடி 15 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து போட்டாச்சு அப்படின்னா அதுதான் உங்களோட இந்துசியன் பேங்கோட பேங்க் அக்கௌண்ட். இப்போ நான் என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மொபைல் நம்பரை என்டர் பண்ணிருக்கேன். அந்த மொபைல் நம்பர் கீழே அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்கா டைப்பிங் ஆகும். ஸோ இந்த நம்பர் அவைலபிளா இருக்குதா அப்படின்னு வந்து இங்க வந்து காமிக்கும். அவைலபிளா இருந்ததுன்னா உங்களோட மொபைல் நம்பர்லயே ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் சேவிங் அக்கௌண்டா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த நம்பர்ல எனக்கு வேண்டாம், வேற நம்பர்ல வேணும் அப்படின்னா இந்த நம்பரை டிலீட் பண்ணிட்டு வேற ஒரு 10 டிஜிட் நம்பரை நீங்க என்டர் பண்ணலாம். அப்படி என்டர் பண்ணும்போது அந்த நம்பர்ல இது வரைக்கும் எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே ஓப்பன் ஆகல அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி அவைலபிள் அப்படின்னு வந்து காமிக்கும். அப்போ அந்த ஒரு நம்பர்லயே நீங்க அக்கௌண்ட் நம்பரை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த நம்பருக்கு முன்னாடி மட்டும் ஒரு 15 அப்படிங்கிற நம்பர் மட்டும் ஆடட் ஆகும். ஸோ இவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பரை என்டர் பண்ணியாச்சு. அதே மொபைல் நம்பர்ல நான் அக்கௌண்ட் நம்பர் வேணுங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை என்டர் பண்ணிட்டு உங்களோட பேன் கார்டு நம்பரை கீழே என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து சென்ட் வெரிஃபிகேஷன் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ ஓடிபி வெரிஃபைட் ஆகுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபைட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அடிஷனல் டீடைலை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. இல்ல இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணதுமே கூகுள் அப்படின்னு வந்து காமிக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். அதுல எந்த இமெயில் ஐடியை இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதுல மேரிடா இல்ல அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மதர் நேம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆக்குபேஷன் டீடைல், நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிசினஸ் லைன், அந்த கேட்டகரியில நீங்க எந்த டைப் ஆஃப் பிசினஸ்ல இருக்கிறீங்க அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட மந்த்லி கிராஸ் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. அதிகபட்சமா எவ்வளவு இன்கம் வருமோ அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து ஃபெச் பண்ணி இங்க வந்து காமிக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸ் இங்க பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு வந்து காமிக்கும். இந்த அட்ரஸும் உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமா இருந்ததுன்னா இந்த டிக் பாக்ஸை அப்படியே டிக் பண்ணாம விட்டுருங்க. உங்களோட ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் வேற, உங்களோட கரண்ட் அட்ரஸ் வேற அப்படின்னா மட்டும் இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விடுங்க. அப்போ அடிஷனலா ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல உங்களோட கரண்ட் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸும் என்னோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இதை அன்டிக் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கு அடுத்தது இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு நாமினி வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. நாமினி வேணும்னா இதை வந்து டிக் பண்ணி விடுங்க. நாமினிக்கான டீடைல் ஃபில் பண்றதுக்கு பேஜ் ஓபன் ஆகும். அதுல யாரை வந்து நீங்க நாமினியா போட போறீங்களோ அவங்களோட நேம், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்றணும். அதுக்கு அடுத்தது அவங்களோட அட்ரஸ் இவ்வளத்தையும் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினி வேண்டாம் அப்படின்னா இதை வந்து அன்டிக்ல விட்டுருங்க. நான் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினி வந்து போடல, அதனால அன்டிக்ல விட்டுறேன். அடுத்தது அடிஷனல் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 3லயே நோ கொடுத்துருக்கோம். இந்த 3யும் நோவிலேயே விட்டுருங்க, வேற எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து திருநெல்வேலி பின்கோடை என்டர் பண்ணதுனால திருநெல்வேலியில உள்ள பிரான்ச்சை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய பின்கோடு வந்து எந்த பின்கோடு இருந்ததோ அதுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் வந்து காமிக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெங்கெல்லாம் பிரான்ச் இருக்கும் அந்த பிரான்ச்சோட நேம் எல்லாமே காமிக்கும். உங்களுக்கு அதுல எந்த பிரான்ச் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் திருநெல்வேலி பின்கோட போட்டிருக்கனால எனக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை வரைக்கும் எனக்கு வந்து காமிச்சது. ஸோ இவ்வளவு ஏரியாக்குள்ள உங்களுக்கு எந்த பிரான்ச்ல அக்கௌண்ட் வேணுமோ அந்த பிரான்ச்சை நீங்க டைரக்டா செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க கவர்மெண்ட்ல ஏதாவது சப்சிடி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். இந்த இடத்துல நோ அப்படிங்கிறதையே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதார்
பேஸ்ட் ஏடிஎம் கேஷ் வித்ட்ராவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அது வந்து எனபிள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு வேலை யூஸ் ஆகும். இதில் வந்து நோ கொடுக்காதீங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஆகக்கூடிய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டூஸ் டிலைட் எம்எஃப் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் தான் வந்து ஷோ ஆகும். இந்த ஒரு அக்கௌண்ட் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இனிஷியல் ஃபண்டு வெறும் 500 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணா போதும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சதுமே இந்த பணத்தை வந்து வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இதுல வந்து லிங்க் பண்ணி நீங்க வந்து அந்த பணத்தை வந்து ஸ்கேன் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்றதுக்கு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் தான் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டையே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸ். இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றீங்க அப்படின்னா பிசிக்கல் ஏடிஎம் கார்டுக்கு 590 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஒர்த்தா இருந்ததுன்னா மட்டும் வேணா ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இந்த கார்டு வந்து மேக்ஸிமம் வாங்காதீங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க வந்து 590 ரூபாய் பே பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஈச் அண்ட் எவ்ரி இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரினிவல் அந்த கார்டோட ரினிவல் ஃபீன்னு சொல்லிட்டோம் இதே மாதிரி அமௌண்ட் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெபிட் கார்டு இதுல வந்து செலக்ட் பண்ணாம இதுல வந்து பாத்தீங்கன்னா விசா கோல்டு விர்ச்சுவல் கார்டு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிசிக்கல் கார்டு வந்து வராது. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல விர்ச்சுவல் கார்டு காமிக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க கூகுள் பே, போன்பேல வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கீழே உள்ள விசா கோல்டு விர்ச்சுவல் கார்டு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு வந்து நீங்க 590 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இதுல ஒருத்தான பெனிஃபிட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்டு வந்து செலக்ட் பண்ணல. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் கார்டு தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த விர்ச்சுவல் கார்டை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க 1 ரூபாய் கூட பே பண்ண தேவை கிடையாது. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது தவிர வேற அக்கௌண்ட் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னு பாக்குறதுக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டூஸ் மல்டிப்ளையர் மேக்ஸ் எம்எஃப் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் 10,000. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்டிங் 10,000 வந்து நீங்க டெபாசிட்டட் வந்து பண்ணணும். இதுக்கு அடுத்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் சேவிங் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு குவார்டர்லி பேலன்ஸ் 50,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். இனிஷியல் ஃபண்டிங்கும் 50,000 ரூபாய் டெபாசிட்டட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஏடிஎம் கார்டு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அக்கௌண்ட். ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லாதனால அந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டையே செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்ல டிக் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் கார்டு அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீடைலுமே இங்க வந்து ஓவராலா வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே பாட்டமுக்கு வந்தீங்க அப்படின்னா இதுல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அன்டிக்ல இருக்கும். அதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை வந்து டிக் பண்ணது உங்களுக்கு இது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாப்பப் ஆகும். இப்போ வந்து ஆக்செப்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆக்செப்ட் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்டிங் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்டர் அமௌண்ட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல 2000 ரூபாய் என்டர் ஆயிருக்கும். நீங்க வந்து 2000 ரூபாய் டெபாசிட்டட் வந்து பண்ணணும் பயந்துராதீங்க. ஸோ இதுல என்ன பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த 2000 ரூபாயும் கேன்சல் பண்ணிட்டு வெறும் 500 ரூபாய் மட்டும் என்டர் பண்ணுங்க. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நீங்க டெபாசிட் வந்து பண்ணா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண முடியும். இதே இது நீங்க பிசிக்கல் கார்டு நீங்க வந்து ஆர்டர் பண்றதுக்கு அந்த பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஒரு 590 ரூபாய் சேர்த்து கிட்டத்தட்ட 1090 ரூபாய் கிட்ட நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இனிஷியல் ஃபண்டிங் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 90,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்துட்டு இதுல லோடு பண்ணிக்கலாம் இந்த இனிஷியல் ஃபண்டிங்லயே. ஸோ அப்படிலாம் பெரிய அமௌண்ட் லோடு பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீடியோ கேவிசி ஃபெயிலியர் ஆச்சுது அப்படின்னா இந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பெரிய அமௌண்ட்டா டெபாசிட் வந்து பண்ணாதீங்க. 500 ரூபாய் மட்டுமே டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை பே பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு, அதுக்கப்புறம் நெட் பேங்கிங், யூபிஐ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல யூபிஐ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். போன்பே அப்ளிகேஷனோட யூபிஐ ஐடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களோட போன்பே அப்ளிகேஷனோட யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணி வெரிஃபை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட போன்பே அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் அந்த ரிக்வெஸ்ட் வந்து வந்திருக்கும். அதுக்கு மட்டும் ஜஸ்ட் நீங்க ஆக்செப்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து உள்ள பெய்ட் ஆயிரும். இப்போ நான் எனக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணி காமிக்கிறேன். அமௌண்ட்டை வந்து டெபாசிட் வந்து பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேவிசி. இந்த வீடியோ கேவிசி வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, பேப்பர், பேனா, நல்ல வெளிச்சமான இடம், முடிஞ்சா ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க. நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன்ல இருந்து இதை வந்து பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். இதில் ஒன்று இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு கேப்சர் எடுப்பாங்க, உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் போட சொல்லுவாங்க. அந்த சைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செக் லீஃப்க்கான சிக்னேச்சரை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் செக் லீஃப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒரு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை செக் லீஃப் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீ கிடையாது. செக் லீஃப்க்கான சார்ஜஸ் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐ ஆப்பில் லிங்க் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃபுல் கேவிசி பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.